டிங்கிள்வுட் என்ற வனத்தின் மையத்தில் பூக்கள் சிரித்து குலுங்கிக் கொண்டு இருந்தன. அந்த வனத்தில் ஒரு அன்பான சிறுமி லூனா வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் காலை வனத்தின் நடுவிலிருந்து வித்தியாசமான சத்தம் ஒன்று கேட்டது. அது ஒரு மரம் சிரித்தது போல இருந்தது. ஆச்சரியப்பட்ட லூனா அந்த சத்தத்தை கேட்டபடி நடந்து சென்றாள். அந்த மரம் முகத்துடன் இருந்தது. அது தன் இலைகளை அசைத்து சிரித்தது. ஆனால் அந்த மரம் சோகம் கொண்டிருந்தது. அது தனது சிரிப்பு பழங்களை இழந்துவிட்டதாக கூறியது. அவை இல்லாமல் வனத்தில் மகிழ்ச்சி பரவ முடியாது. லூனா அதை மீட்டு தர முடிவு செய்தாள். அவள் ஒரு ஒளித்தூள்களை பறக்கும் பாதையை தொடர்ந்து பயணம் செய்தாள். வழியில் வான், ஆறுகள் போன்ற வித்தியாசமான இடங்களை கடந்து சென்றாள். அவளின் பயணம் மிகவும் வேடிக்கையானதும் சிரிப்பும் நிறைந்ததுமாக இருந்தது. வேறு வேறு சோதனைகள் வந்தன. சிலவற்றில் பாட வேண்டியிருந்தது, சிலவற்றில் நடனம் ஆட வேண்டியிருந்தது. லூனா அதை எல்லாம் செய்தாள் மகிழ்ச்சியோடு. இறுதியில் அவள் மரத்தின் சிரிப்பு பழங்களை மீட்டாள். வனம் முழுவதும் சிரிப்பு மீண்டும் பரவியது. மரங்கள் ஆடின, பூக்கள் இசைப்பாடின, வானில் மகிழ்ச்சி ஒளி பிரகாசித்தது. அந்த நாளிலிருந்து லூனா டிங்கிள்வுட் காட்டின் மகிழ்ச்சி பாதுகாவலராக ஆனாள்.